விட்டுரும். வழக்கம் போல குழந்தை சார்மதி பேருக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கேன். விநாயகர் பெருமாளுக்கு பிரசாதத்தை அனுப்பி வைங்க. குழந்தை க்ஷேமமா இருப்பா. என்னது குழந்தையா? நாய்க்கிற கேட்டீங்களா? சாரு குழந்தையா? சாஸ்திரிகளா பண்ற லூட்டி தாங்க முடியல. நாய்க்கர் பாடு இனி திண்டாட்டம் தான். அதாம்மா போதும். நாய்க்கு வயசாயிடுச்சு. ரொம்ப கடல் 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 வருது. கை 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 புடி. நிறுத்தாத ஓட்டி சாரு. அப்பா நாய்க்கிற அப்பா என்னச்சுப்பா? நாய்க்கிற அப்பா நாய்க்கிற அடிக்கடி பட்டுச்சா? நாய்க்கிற அப்பா அடி ஒண்ணு பண்ணிய? அந்த காலத்து உடம்பா இருந்ததுனால கழுத இருக்கு. என்ன வேலை நினைக்கிறேன்? ரொம்ப தான் அடிக்கிறீங்களே. ஓடிடுச்சாரோ? நாய்க்கருக்கு வயசாயிடுச்சு, அவரோட பிடிக்க முடியாது. ஐயா நாய்க்கர் இருக்காரா? இருங்க வருவாரு. என் பேர் சங்கரன். ஒரு காலத்துல அவருக்கு ரொம்ப வேண்டியவன். இப்ப டச்சு விட்டு போச்சு. அவர் அவசரமா பாக்கணும். என்ன விஷயம்? நாய்க்கர் இல்லீங்களா? ஒரு 5 நிமிஷம் பாத்துட்டு போயிடுறேனே. அப்பா பூஜை ரூம்ல இருக்காரு. வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. என்னன்னு கேக்குறாருல்ல, சொல்லுங்க. அவர் நாய்க்கிற புள்ளதான். அப்படியா? ஐயா எனக்கு ஒரே பையன். இந்த 4 வருஷமா படாத பாடுபட்டு இப்பதான் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் துபாய்க்கு வரும்படி ஆர்டர் வந்திருக்கு. பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடிங்க. நாளைக்கு அவன் பிளேன் ஏறணும். பதறாம சொல்லுங்க. என் வண்டி எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றச்ச சொல்லுங்க. ஒரு குழந்தை மேல இடிச்சிட்டான். குழந்தைக்கு என்னாச்சு? அந்த ஸ்பாட்லயே போயிடுச்சுங்க. அவன் ஜனங்களுக்கு பயந்துகிட்டு வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. ஆனா அவன் மேல தப்பு இல்லைங்க. ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை கார் வர தெரியாம வந்து விழுந்துருச்சுங்க. அவன் முழு பிக்சரும் பாழா போயிடுச்சுங்க. என்ன வண்டி? ஐயா இடிச்சது என்ன வண்டி? அம்பாசிடர். யாருது? என் வண்டி தாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போங்க. உங்க வண்டி தொலைஞ்சு 3 நாள் ஆச்சுன்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த கம்ப்ளைண்ட் நேத்து தேதிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரி, அதை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். ஓகே. வெள்ளச்சாமி, உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? இருக்குங்க. ஆக்சிடென்ட் எங்க நடந்தது? மட்டுங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் வண்டி நீ தான் கொண்டு போய் இடிச்சேன்னு சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. சரிங்க. ஐயர்கிட்ட சொல்லி பணத்தை வாங்கிக்க. உன் வீட்டை நான் பாத்துக்கிறேன். அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே வெளியே கொண்டு தர்றேன். நீங்க கவலைப்படாம போங்க. உங்க பையன் நாளைக்கு ஊருக்கு போவான். தம்பி தைரியமா போயிட்டு வாங்க. நான் வேலு நாயக்கர் பையன். கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். வர்றேன் தம்பி. பாருப்பா இந்த புள்ளைய. நேத்து வரைக்கும் அரணாச்சார போட்டுன்னு இருந்தா, இன்னைக்கு நாய்க்கிரியே மிஞ்சிட்டிய. டேய், அப்பா எப்படி தீர்த்து வைப்பாரோ அதே மாதிரி தீர்த்து வச்சிட்டடா. கண்ணா, நீ பெரிய ஆளாக போறடா. நாய்க்கிற 100 வயசு நாய்க்கிற. இவனுங்க என்ன பண்ணானு கேட்டியா? நம்மள விட 2 மடங்கு இருப்பானுங்க போல் இருக்கு. நீ பார்க்காத விட்டுட்டே நாய்க்கிற. பாத்து சூர்யா வேணும். இதுக்குள்ள வராது. இல்லப்பா அவர் பை. போ. संकल्पं करिष्यामि. जपाकुसुम संकाशं काश्यपे यमादित्यं तमोरिं सर्व पापविनं प्रणतोस्मि दिवाकरं। जल और पुष्प पानी में सूर्यदेव को नमस्कार करके छोड़ दीजिए। गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जले स्नानं समर्पयामि। नागर बाबा। अजीत अजीत बाबा 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 बाबा, मुझे इंस्पेक्टर बनना है बाबा. இன்ஸ்பெக்டர் ஆகணுமா உனக்கு? அவங்க பிதாஜி மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆகணுமா? சொன்னா கேட்காம போலீஸ் செலக்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான். इंस्पेक्टर मुझे மூளை வளர்ச்சி போதாதுன்னு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. बाबा, मैं एक्सरसाइज जानता हूँ बाबा. पुलिस का एक्सरसाइज जानता हूँ. करो करो. வேணாம். अटेंशन.
बाबा स्टैंडर्डिस बोलो बाबा சரி பாடு स्टैंडर्डिस बाबा बना दो बाबा சரி இனிமே நீ தான் எனக்கு இன்ஸ்பெக்டர், என் சொந்த இன்ஸ்பெக்டர், எனக்கு மட்டும். इंस्पेक्टर வேலைக்கு வர சொல்லு. சும்மா வந்து போன போதும். नागर बाबा ஆ ஆ ஐயா ஐயா எஸ்பி எஸ்பி வராருங்க. யாரு? எந்த எஸ்பி? ராகவன் பழைய ராகவன். ஆமா, இங்க எதுக்கு? தெரியாதுங்க. இதோ 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 வந்துட்டே இருக்காருங்க. வந்துட்டாருல. விடு. சரி, வேற ஒண்ணும் இல்லைங்க. இல்லைங்க, இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சரி, போறோம். என் பேரு ராகவன். தெரியும். எஸ்பி 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். வாங்க. அது பரவாயில்ல, வாங்க. என்கிட்ட சர்ச் வாரண்டோ அரெஸ்ட் வாரண்டோ இல்ல. இந்த வீட்டுக்கு வர்றவங்க யாரும் வாரண்டோட வர்றது இல்லை. இந்த வீட்டுல உங்களுக்கு என்ன தேடணுமோ இன்ஸ்பெக்ட் பண்ணணுமோ தாராளமா செஞ்சுங்க. நான் போலீஸ் அதிகாரியா வரல, வேலு நாயக்கத்து உதவி கேட்டு வந்திருக்கேன். உட்காருங்க. இல்ல இல்ல, நீங்க மேலே உட்காரு. நான் அப்படித்தான். உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். போ போ. சொல்லு. என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். தெரியும். அந்த கல்யாணம் இப்ப நடக்காது. அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஆண்டவா. அடிச்சு துவைச்ச துணி மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. என்ன நடந்துச்சு? நீ ஒரு போலீஸ்காரன் பொண்ணுமா, தைரியமா வளரணும்னு நான் தான் அவளுக்கு சொல்லிக் கொடு. ராத்திரி பகல்னு பார்க்காத, துணிச்சலா வெளியே போகணும்னு நான் தான் அவளுக்கு கத்துக் கொடுத்தேன். நேத்து ராத்திரி வெளியே போன, துணி வாங்க போன, கிழிச்சு போட்ட கந்தல் துணியா வீட்டுக்கு வந்த. 4 பசங்க, பெரிய இடத்து பசங்க, வெட்ட வெளியில என் பொண்ண. ஆண்டவா, என்னங்க நீங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு? போலீஸ் முழுசா உங்க கையில இருக்கு. ஆள் யாரும் கண்டுபிடிச்சு உள்ள தள்ளி முதுகுல ஒட்டக்க வேண்டாமா? யாருன்னு கண்டுபிடிச்சேன், ஆனா உதைக்க முடியல, உள்ள தள்ள முடியல. ஏன்? மந்திரி பிள்ளைங்க, மந்திரி பிள்ளைங்க, மந்திரி பிள்ளை. வேற எவனாவது இருந்தா செதில் செதிலா வெட்டி நேரம் அடையாளம் தெரியாம ஆக்கியிருப்பேன். ஐஜி கிட்ட சொல்லி பார்த்தேன். இதுக்கு சாட்சியங்கள் இருக்கான்னு கேட்டார். இல்ல. உனக்கு சொத்து பத்து இருக்கான்னு கேட்டார். அதுவும் இல்ல. அவங்களுக்கு நிறைய பணபலம் இருக்கு, வாய்ஸ் இருக்கு. இந்த கேஸ ஒண்ணு இல்லாம அடிச்சிருவாங்க, அதனால விட்டுருன்னு சொன்னார். விட முடியலையே. என் பொண்ணாச்சே, எப்படி விட முடியும்? என் குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் என்னால விட முடியலையே. அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ உங்ககிட்ட நான் ஓடி வந்திருக்கேன். உங்க துக்கம் எனக்கு புரியுது. இது துக்கம் மட்டும் இல்ல நாயக்கரே, அந்த பசங்க நானும் பொண்ணு பெற்றவன் தான். நான் பாத்துக்கிறேன். நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது. புறப்படும். நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நான் ஹாஸ்பிடல்ல இருந்தா வரேன். நீங்க அடிச்சு போட்ட பையன் உயிரோட தான் இருக்கான். ஆனா அவன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு.
வாழ்க்கை முழுக்க அவன் கந்தலா கிடக்க போறான். உங்களுக்கு சந்தோஷம் தானே? சாரு என்ன பாத்துருச்சு. உங்களை மட்டும் பார்க்கல, உங்க மிருகத்தனம் காட்டுத்தனம் எல்லாத்தையும் பார்த்தேன். ஒரு அப்பாவி பையனை நடு ரோட்ல. இல்லம்மா, அவன் தப்பு பண்ண அதனால வாங்கி கட்டிக்கிட்டான். தப்புல தீர்மானம் பண்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன அதிகாரம்? சாருமா, நீ விஷயம் புரியாம பேசுற. அந்த போலீஸ் ஆபீசர் வந்து அப்பா ஒண்ணு சொல்லுங்கப்பா. உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கடவுளா? பின்ன நீங்க யாரு? எது தப்பு எது சரின்னு பார்த்து தண்டனை கொடுக்க? ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க? வாக்கு கொடுத்துட்டம்மா. யாருக்கு? என்ன மாதிரி ஒரு தகப்பனுக்கு. பரவாயில்லையே, இந்த மாதிரி ஈவ இறக்கம் இல்லாம ஒருத்தனை ரத்தத்துல மிதக்க விடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க இல்ல? அவன் தப்பு பண்ணிட்டாம்மா, பெரிய தப்பு. இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் இருக்கட்டுமே. தண்டிக்க நீங்க யாரு? தப்பு பண்ண பாத்துக்க போலீஸ் இருக்கு, தண்டிக்க கோர்ட் இருக்கு. அவங்க கிட்ட விட்டுருங்களேன். உங்களுக்கு ஏன் இது? நீ படிச்ச பொண்ணு, வசதியா வாழ்ந்துட்ட பேசுற. நாங்க அப்படி இல்ல. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா? இல்ல. அதனாலதான் எங்களால கோர்ட்டு போலீஸ் நினைக்க முடியல. திருப்பி அடிச்சாதான் அடியில இருந்து தப்பிக்க முடியும், கட்டி அடிச்சாதான் உயிரோட இருக்க முடியும். அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது மட்டும் தான் நான் செய்யறேன். அப்போ என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யலாமா? எனக்கு இன்னைக்கு செல்வா அந்த பையன் அடிச்சது தப்புன்னு படுது. அவரை திரும்பி அடிக்கிறது தான் சரின்னு படுது. நம்ம கிட்ட இருந்துதான் விடுங்க. நாய்க்கிறேன் ஏன்பா என்ன அடிச்சீங்க? ஏன்பா அடிச்சீங்க? சொல்லுங்க, ஏன்பா என்ன அடிச்சீங்க? இல்லம்மா, செல்வாவை நீ கையை நீட்டி ஆடி. தப்புற பட்டுச்சுல, எனக்கு சரின்னு பட்டது, உங்களுக்கு தப்புற பட்டுச்சுல. உங்களுக்கு சரின்னு படுறது ஊருக்கெல்லாம் அநியாயம்னு படுது. தப்பு இல்ல, என்ன அடிச்சது தப்பு இல்லப்பா. மத்தவங்க எல்லாரையும் அடிக்கிறீங்க பாருங்க, அதான் தப்பு. என்ன பண்ண சொல்ற? விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா. செத்துருவாமா, விட்டா செத்துருவேன். அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களாப்பா? நிறுத்தவே மாட்டீங்களா? நிறுத்துறேன், ஆனா அவங்க எல்லாம் நிறுத்த சொல். யாரு? எல்லாரும். யாரு? கூலி ஜாஸ்தி கேட்ட ஒரு யூனியன் லீடர். அவனை நாய் சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு அடுத்த நாள் மடையில குத்தி இன்னும் பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழமை அவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொன்னுட்டு தற்கொலை சொன்னா பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். கோணியும் தகர டப்பாவையும் கூரையா வச்சுட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில புல்டோசர் விட்டு அடிச்சான் பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். உங்க அம்மா அவன் நடு ராத்திரில சுட்டு கொன்னா பார். அவன் நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நாங்க என்ன வேணும் நான் செய்யணும், வேற வழி இல்லடா கண்ணா. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தோணல? தப்பு இல்லம்மா, 4 பேர் சாப்பிட விடவும்னா எதுவுமே தப்பு இல்ல. 4 பேர் சாப்பிடுறதுக்கு ஒருத்தரை கொன்ன பரவாயில்லையப்பா. சாரு, உனக்கு புரியல. புரியல, புரிய வேண்டாம்,
புரிஞ்சுக்க ஆசை கூட படல. விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க. செல்வா, அவரை போ சொல்லுங்க. அவரை என் கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. அவரை போ சொல்லுங்க. நான் போ பாத்துக்கிறேன். சொல்லுங்க. எல்லாம் சரியா இருக்கும். நீங்க போங்க, நீங்க போங்க நினைக்கிறேன். போங்க, நீங்க போங்க. வாங்க. வேலு நாயக்கரை பார்க்கணும். அப்பா உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. கொஞ்சம் அவசியம் பார்க்கணும். உட்காருங்க, உட்காருங்க. அப்பா, அப்பா, எஸ்பி வந்திருக்காரு. ராகவன், உங்களை அவசரமா பார்க்கணுமா? உள்ள வர சொல்லுங்க. உடம்பு சரியில்லையா? சேர் உட்கார். உங்களுக்கு பாண்டியன் யாரையா தெரியுமா? அப்பா, அந்த சேலம் பாண்டியன் கொஞ்ச நாள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனை எங்க டிபார்ட்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. உங்களுக்கு எதிரா உங்களை பத்தி அவன் சாட்சி சொல்ல போறான். அப்ரூவரா மாற போறான். எனக்கு உதவி பண்ண போய் நீங்க கஷ்டத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போதுதான் நான் ஒரு போலீஸ்காரன். என்னால இதை தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. நீங்க இதை எப்படி தடுக்க போறீங்கன்னு எனக்கு புரியல. என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் நான் வரேன். என் பொண்ணு இப்ப சௌக்கியமா இருக்கா? சொல்லுவா கூப்பிடு. அப்பா, சொல். செல்வம் இல்லப்பா, பெரிய எடுத்த விஷயமா இருக்கு. என்ன, நீங்க தான் அவர் கொஞ்ச நாள் பாம்பேல இருக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. இதை நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லையா? சூர்யா, இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். பாண்டியன் கூட்டுக்கு வரக்கூடாது, வந்தாலும் பேசக்கூடாது. இதில் நம்மால் யாரும் தலையிட மாட்டாங்க. வெளியால தான் பிடிக்கணும். அவங்களுக்கும் யாரு என்னன்னு தெரியக்கூடாது. இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. நான் பாத்துக்கிறேன்ப்பா. நாயக்கரே,
मैं जो भी कहूँगा सच कहूँगा सच के सिवा और कुछ नहीं कहूँगा ஹலோ அப்பா, நான் சூர்யா பேசுறேன். பாண்டியன் கோர்ட்லயே வேணாம், போன்ல வேணாம், யாரும் சரிப்பா, நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சூர்யா சாப், பாண்டியன் க்ளோஸ். உன்னை யாரும் இங்க வர சொன்னது? கூண்டுல நின்னு ஒரு வார்த்தை பேசல, மர்கய சால. அப்பா நான் வச்சிடுறேன். அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? இல்ல, நீ வா. சரிப்பா. சாலா, பணத்துக்கு ஆள் அனுப்பினா போதும்னு சொன்னல, நீ எங்க வந்த? யா ஃபிகர் சாப், எதுக்கு பயப்படுறீங்க? கோர்ட்ல 3 இன்ஸ்பெக்டர் 40 போலீஸும் பிடிக்க முடியல, இங்கே வந்து பிடிக்க போறாங்க. கெடுதியா சாலா. கமால் சாப், இத்தனா ஜீப் வேன் இந்த ரஞ்சன் புல்லட் டெம்போவை ஒண்ணும் பண்ண முடியல. வண்டி மாத்தல? எதுக்கு? அதே வண்டி தானா? ஆமா. ஷிட். என்ன அழுற? இந்த இடத்துக்கு நடா இன்ஸ்பெக்டர், சல்யூட் அடிக்க மாட்டியா? என்ன அழுற? என்ன விஷயம்? என்ன நீ இந்த நேரத்துல? எல்லாரும் காலங்காத்தால வந்து வாங்க எஸ்பி சார், நீங்க இந்த நேரத்துல ஒண்ணும் இல்லையா? என்ன ஆயிர? वेलू भाई பாலாஜி, भगवान तुम्हारी बहुत कसौती ले शामत என்ன ஆயிர? யாருக்கும் ஏதாவது ஆகி போச்சா? பாய் वेलू भाई, अल्लाह ताला की मर्जी, इंसान के इख्तियार कुछ भी नहीं. எனக்கு ஒண்ணும் புரியல பாய், யாருக்கும் ஏதாவது அடிக்கடி போட்டுச்சா? ஏன் பேசாம நிக்கிறீங்க? யாருக்கு என்ன ஆச்சு? वेलू भाई, हिम्मत रखो, मेरा बेटा आपका बेटा है. எனக்கு ஒண்ணும் புரியல கோலு. யாருக்கு என்ன? वेलू भाई, my son is your son. சூர்யாவுக்கா? என்ன ஆயிரம்? சூர்யாவுக்கா? சூர்யாங்க, சூர்யா கூப்பிடுறேன். சூர்யா, 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 சூர்யா,
எனக்கு நிறைய நெருப்பு காயம் பட்டிருக்கு. பார்க்க வேண்டாம் நாயக்கரே, வேண்டாம் நாயக்கரே. ஜெயா, ஆ